ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ்னால் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். அதாவது 0 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஜீரோலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் ஹோல் நம்பர்ஸ். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2. 2வை காட்டி லெஸ் தென்னாக இருக்கிற ஹோல் நம்பர்ஸ் எது? 2வை காட்டி சின்னதாக இருக்கிறது 0வும் 1ம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் 1. ஓகேவா? அடுத்து b இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 அண்ட் லெஸர் தென் அண்ட் ஈக்குவல் டு 4. ஈக்குவல் டுனா அந்த கீழே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா அந்த 4ஐயும் ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ b இஸ் ஈக்குவல் டு 1 காட்டி பெருசாக 4 காட்டி சிறுசாக என்ன நம்பர் இருக்குது? 2 3 அடுத்து 4ஐயும் ஆட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. 2 3 4. ஓகேவா? அடுத்து சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5. இப்போ 3 சப்டிவிஷன் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஈக்குவல் தானா அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் a cross b union c is equal to a cross b union a cross c. ஓகேவா? இதில் LHS எடுத்து பண்ணுவோம். அதாவது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது LHS. ஓகேவா? LHS சைடு a cross b union c. அதில் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். b union c. b union cனா பியில் இருக்கிறதையும் எழுதணும், சியில் இருக்கிறதையும் எழுதணும். ஆனால் வந்ததே திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. பியில் இருக்கிறதுல என்னென்ன? 2 3 4. 2 3 4. அடுத்து சியில் இருக்கிறதுலாம் 3 5. 3 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் எழுத தேவையில்ல. அடுத்து 5. ஓகேவா? பி யூனியன் சி கண்டுபிடிச்சோம். அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏவோட வேல்யூ என்னது? 0,1. 0,1 கிராஸ் சியோட வேல்யூ 2 3 4 5. ஓகேவா? இப்போ நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணுவோமா? கிராஸ் பண்ணுவோம். 0,2 0,3 0,4 0,5. அந்த மாதிரி தான் 0,2 0,3 0,4 0,5. அடுத்து 1,2 1,3 1,4 1,5. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சோம். அடுத்து ஆர்ஹெச்எஸ் ஒன்றா கண்டுபிடிப்போமா? ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது? 0,1 கிராஸ் பியோடது 2 3 4. 2 3 4. ஓகேவா? இப்போ கிராஸ் பண்ணுவோமா? 0,2 0,3 0,4. அடுத்து 1,2 1,3 1,4. ஓகேவா? அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 0,1, சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3,5. 3,5. ஓகேவா? இப்போ கிராஸ் பண்ணுவோமா? 0,3 0,5 1,3 1,5. ஓகேவா? இப்போ ஆர்ஹெச்எஸில் ரெண்டையும் யூனியன் பண்ணணும். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அதாவது யூனியன்னா ஏ கிராஸ் பியில் இருக்கிறது எல்லாத்தையுமே எழுதணும், ஏ கிராஸ் சியில் இருக்கிறது எல்லாமே எழுதணும். ஆனால் ரெண்டையும் சேர்த்து எழுதும் போது ரெண்டுலேயுமே வந்ததே திரும்ப திரும்ப எழுதாமல் இருந்தால் கரெக்டு. ஓகேவா? ஏ கிராஸ் பியில் என்னென்ன இருக்குது? 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 எல்லாமே எழுதியாச்சா? அடுத்து ஏ கிராஸ் சியில் என்னென்ன இருக்குது? 0,3 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் எழுத தேவையில்ல. 0,5 எழுதலை, அப்போ எழுதுவோம். 1,3 ஆல்ரெடி எழுதியாச்சு, 1,5 எழுதலை, அதனால் எழுதிக்கிடுவோம். ஓகேவா? இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் கண்டுபிடிச்சோம். ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போமா? 0,2 இருக்குது, 0,3 4 5 இருக்குது, 1,2 3 4 5 எல்லாமே இருக்குது. ஓகேவா? அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எழுதிட்டு அந்த வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிடணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு எழுதிட்டு ஹென்ஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா? ஹென்ஸ் வெரிஃபைடு.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போமா. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அதில் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா பிலையும் சிலையும் காமனாக இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எழுதணும். ஓகேவா. பியும் சி இருக்குது. இதில் காமனாக இருக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு 3 மட்டும்தான். ஓகேவா. அப்போ 3. அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி மொத்தமாக எழுதுவோம். பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது 0,1. ஓகேவா. அடுத்து கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி என்னது 3. இப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணுவோமா. 0,3 1,3 0,3 1,3. ஓகேவா. இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். ஆர்ஹெச்எஸ் ஒன்றா கண்டுபிடிப்போமா. ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது 0,1 கிராஸ் பியோட வேல்யூ என்னது 2,3,4. ஓகேவா. இப்போ கிராஸ் பண்ணுவோம். 0,2 0,3 0,4. அடுத்து 1,2 1,3 1,4. ஓகேவா. இப்போ ஏ கிராஸ் சி பண்ணுவோம். ஏ கிராஸ் சி ஏவோட வேல்யூ 0,1 கிராஸ் சியோட வேல்யூ 3,5 3,5. ஓகேவா. இஸ் ஈக்குவல் டு 0,3 0,5 1,3 1,5. ஓகேவா. எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஓகேவா. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது மட்டும் எழுதணும். இன்டர்செக்ஷனாக காமனாக இருக்கிறது மட்டும் எழுதணும். யூனியன்னா ரெண்டில் இருக்கிற எல்லாமே எழுதணும். ஆனால் வந்ததே திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. ஓகேவா. ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் காமனாக என்னென்ன இருக்குது. 0,2 இருக்கா. இல்லை 0,3 இருக்குது. ரெண்டுலேயுமே இருக்குது. 0,3 இருக்குது. 0,4 இல்லை. 1,2 இல்லை. 1,3 இருக்குது. 1,3 1,4 இல்லை. இப்போ இது ரெண்டு தான் காமனாக இருக்குது. இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா. 0,3 1,3 அதே தான் ஆர்ஹெச்எஸ்லேயும் இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நீ எழுதிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனை அப்படியே இங்கே எழுதிட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படின்னு எழுதிட்டு வெரிஃபை பண்ண சொன்னனால ஹென்ஸ் வெரிஃபைடு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் எடுத்தோம்னா எல்ஹெச்எஸ் ஏ யூனியன் பி கிராஸ் சி. அதில் ப்ராக்கெட் சால்வ் பண்ணுவோம். ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பினா ரெண்டுலேயும் இருக்கிற எல்லாமே எழுதணும். வந்ததே திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. அதாவது ஏல இருக்கிற எல்லாமே எழுதணும், பியில் இருக்கிற எல்லாமே எழுதணும். ஆனால் வந்த நம்பரே திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. ஓகேவா. ஏல என்னென்ன இருக்குது 0 1. அப்போ 0 1. அடுத்து பியில் என்னென்ன இருக்குது 2 3 4 2 3 4. ஓகேவா. அடுத்து ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து மொத்தமாக கண்டுபிடிப்போம். ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பியோட வேல்யூ 0 1 2 3 4 கண்டுபிடிச்சோம் இல்லையா. அதுதான் கிராஸ் சியோடது 3,5. ஓகேவா. இஸ் ஈக்குவல் டு இப்போ கிராஸ் பண்ணோம்னா 0,3 0,5 0,3 0,5. அடுத்து 1,3 1,5. அடுத்து 2,3 2,5. அடுத்து 3,3 3,5. அடுத்து 4,3 4,5. ஓகேவா. இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் வந்துட்டு ஒன்றா கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் சி அடுத்து பி கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது 0,1 0,1 கிராஸ் சியோடது 3,5 3,5. இப்போ கிராஸ் பண்ணுவோமா. 0,3 0,5 1,3 1,5. ஓகேவா. ஏ கிராஸ் சி. அடுத்து பி கிராஸ் சி. பி கிராஸ் சி is equal to b ஓட வேல்யூ என்னது 2 3 4. ஓகேவா. கிராஸ் சி ஓட வேல்யூ 3,5. இப்போ கிராஸ் பண்ணோம்னா 2,3 2,5. அடுத்து 3,3 3,5. அடுத்து 4,3 4,5.
ஓகேவா, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டையும் யூனியன் பண்ணணும். ஓகேவா, ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சினா ரெண்டுலேயுமே இருக்கிற எல்லா செட்டையும் எழுதணும். ஆனால் வந்த செட்டையே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதாவது ஏ கிராஸ் சியில் என்னென்ன இருக்குது எல்லாமே எழுதணும். ஓகேவா, ஏ கிராஸ் சியில் இருக்கிறதையும் எழுதணும், பி கிராஸ் சியில் இருக்கிறதையும் எழுதணும். ஆனால் வந்த செட்டையே திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. இப்போ ஏ கிராஸ் சியில் என்னென்ன இருக்குது, 0,3 0,5 1,3 1,5. ஓகேவா, அடுத்து பி கிராஸ் சியில் என்னென்ன இருக்குது, 2,3 2,3 இங்கே இருக்கா, இல்லை, அப்போ எழுதிக்கலாம் 2,3 2,5. ஓகேவா, 3,3 3,5. அடுத்து 4,3 4,5. ஓகேவா, எழுதியாச்சு. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போமா. 0,3 0,3 இருக்குது, 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஆமாம், அப்படியே ஈக்குவலாக இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நீ எழுதிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை அப்படியே கீழே எழுதிட்டு ஹென்ஸ் வெரிஃபைன்னு போட்டு முடிச்சுக்கணும். ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஹென்ஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கனால ஹென்ஸ் வெரிஃபைடு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.